Hello students, in the video how to find area using double integrals in Cartesian form. The first problem is find by double integration the area enclosed by the ellipse x square by a square plus y square by b square is equal to 1. நம்ம என்ன பண்ணோம், இந்த ellipse enclose பண்ற ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? யூசிங் டபுள் இன்டெகிரேஷன். நம்மளுக்கு எலிப்ஸ் இது ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். Equation of the ellipse is we know x square by a square plus y square by b square equal to 1. Ellipse draw பண்ணிக்கிறோம். And the area is given by the formula a equal to double integral dy dx. Double integrals use பண்ணி area கண்டுபிடிக்கணும்னா that is equal to double integral dy dx. இப்போ நம்ம xக்கும் yக்கும் என்ன செய்யணும், லிமிட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த எலிப்ஸ் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த என்டையர் எலிப்ஸுக்கு ஏரியா கிடைக்கும் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் டபுள் இன்டெக்ரல் dy dx. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இப்போது லிமிட்ஸ் எழுதணும். சரியா? இது வந்து என்னது, ஈக்குவேஷன் இங்கே x square by a square plus y square by b square equal to 1. equation of the ellipse இந்த இடத்துல curveோட equation இதுதான். இப்போது நம்ம என்ன செய்யலாம், yக்கு வந்து லிமிட் எடுக்கலாம். that is for the first quadrant of the ellipse y varies from 0 to yக்கு எடுக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், bottom to top தான் போகணும் இல்லையா? y equal to 0 to y is equal to 0 to இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு x square by a square plus y square by b square equal to 1 இருக்கு இல்லையா? அதில் நம்மளுக்கு yக்கு லிமிட் வேணும். அதனால் yயை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு xஐ ரைட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா 1 minus x square by a square வரும். இதில் வந்து 1 by a square இதை அப்படி ரீரைட் பண்ணலாம் இல்லையா? therefore y square is equal to b square by a square into a square minus x square. So y வேணும், taking square root on both sides, b by a square root of a square minus x square. This is the limit for y. Y varies from என்ன, for the first quadrant 0 to b by a square root of a square minus x square. X varies from 0 to a. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் என்ன, x equal to 0. x இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வேரி ஆகுது, 0 to a. சரிங்களா? ஸோ x varies from 0 to a. Now the limits are, xோட லிமிட்டு கான்ஸ்டன்ட்டில் இருக்குது இல்லையா? அதை வெளியில் எழுதணும் 0 to a. yயோட லிமிட் என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் xில் எழுதணும். தட் இஸ் 0 to b by a into square root of a square minus x square. சரிங்களா? இங்கே இன்டகிராண்ட் என்ன, dy dx. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இங்கே yயோட லிமிட்ஸ் தான் என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம இன்டகிரேட் பண்ணோம், தென் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் 0 to a. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், dy-ஐ இன்டெகிரேட் பண்ணால் y. yயோட லிமிட் என்ன, 0 to b by a into square root of a square minus x square அப்பர் லிமிட்டு. இப்போது நம்ம இதுக்கு வந்து yக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும், b by a square root of a square minus x square, லோவர் லிமிட்டு 0 இல்லையா? இன்ட்டு என்ன, dx. நம்ம இன்னும் வித் ரெஸ்பெக்ட் x இன்டெகிரேட் பண்ணல, வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணியிருக்கோம். இந்த b by a அப்படிங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ 4b by a integral 0 to a square root of a square minus x square dx. Square root of the integration for square root of a square minus x square என்ன, this is equal to x by 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும், 4b by a, this is a constant. Integrating this நம்மளுக்கு என்ன வரும், x by 2
into root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இதுக்கு என்ன லிமிட்டு? 0 to a லிமிட்டு. இப்போது அப்பர் லிமிட்டு ஃபஸ்ட்டு டேர்முக்கு கொடுக்கும்போது எக்ஸுக்கு தான் லிமிட்டு, இங்கே ஏ கொடுக்குறோம். உள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஆகிடும்? அப்பர் லிமிட்டு 0 ஆகிடும், லோவர் லிமிட்டு 0. ஸோ எக்ஸுக்கு கொடுக்கும்போது 0 இன்ட்டு எனிதிங் என்ன? 0 ஆகிடும். ஸோ த ஃபஸ்ட் டேர்ம் வேனிஷஸ் ஃபார் போத் த அப்பர் அண்ட் லோவர் லிமிட். சரியா? இப்போ இந்த இதுக்கு லிமிட்டு செகண்ட் டேர்ம் கொடுக்குறோம். 4b by a இன்ட்டு இங்கே என்ன வரும்? a ஸ்கொயர் பை 2. எக்ஸுக்கு தான் லிமிட், அப்பர் லிமிட் ஏ கொடுத்தோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ என்ன வரும்? 1. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் பை 2 காமன் இல்லையா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? 0. சைன் 0 0. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன? பை பை 2. ஸோ திஸ் இஸ் 4b by a இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு பை பை 2. சரிங்களா? இந்த 4 இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், ஒரு ஏ போயிடும். ஸோ த ஏரியா இஸ் பை இன்ட்டு ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் த ellipse, the area enclosed by the ellipse, pi AB square units. Now we go to the next problem. Find the area between the parabola y equal to 4x minus x square, y equal to 4x minus x square and the line y equal to x. இதுக்கு வந்து நம்ம y equal to 4x minus x square என்ற பேரபோலா எப்படி வரும்? சரிங்களா? இதுதான் என்னது? y is equal to 4x minus x square and we know y is equal to x is the equation of a straight line passes through the origin. இதுதான் origin, x axis y axis. இப்போ நம்மளுக்கு வந்து we have to find the area between this parabola and the straight line y is equal to x. இதுதான் என்னது? நம்மளுக்கு region of integration. இதுதான் r. சரிங்களா? இப்போது ஏரியாவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். a is equal to என்ன? டபுள் இன்டெக்ரல் dy dx. இப்போ நம்ம yக்கும் xக்கும் என்ன செய்யணும்? லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்போவுமே yக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது parallel to the y axis இது மாதிரி vertically ஸ்ட்ரிப் எடுக்கணும். ஸோ y varies from x to இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் த curve என்ன? 4x minus x square. y is equal to 4x minus x square. So y varies from x to 4x minus x square and x. இப்போ x வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது நம்மளுக்கு தெரியல. இப்போது இந்த ரெண்டு curve எங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த y is equal to 4x minus x squareல y equal to x இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x is equal to 4x minus x square. So we will get x square minus 3x equal to 0. சரியா? அப்போ x into x minus 3 equal to 0, x equal to 0, 3. சரியா? அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது என்ன? This is x varies from 0 to 3. சரிங்களா? x 3னா என்ன? yயும் 3 தான். ஸோ திஸ் இஸ் 3, 3. சரியா? x equal to 0 to 3. x varies from 0 to 3 and y varies from x to 4x minus x square. இதுதான் லிமிட்ஸ் yக்கும் xக்கும். இப்போது அதை நம்ம இங்கே போடுவோம். 0 to 3. xோட லிமிட் கான்ஸ்டன்ட், அதனால அவுட்டரில் வரணும். yயோட லிமிட்டு x to 4x minus x square dy then dx. சரிங்களா? ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? dyயை இன்டெகிரேட் பண்ணால் y. இதுக்கு லிமிட் என்ன? x to 4x minus x square dx. சரிங்களா? 0 to 3. இதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணால், அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4x minus x square மைனஸ் சைன் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் x வரும் இன்ட்டு dx. 4x minus x 3x minus x square dx. Now integrating with respect to x. x-ஐ இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3 இருக்குது கான்ஸ்டன்ட்டு. x-ஐ இன்டெகிரேட் பண்ணால் x square by 2, x square இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3.
லிமிட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 எக்ஸுக்கு. இப்போ லிமிட் கொடுத்தோம்னா இந்த 3/2 வெளியில் எடுத்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்பர் லிமிட் கொடுத்தோம்னா 3 ஸ்கொயர் என்ன 9, லோவர் லிமிட்டு 0 மைனஸ் 3 கியூப் 27/3. இது என்ன வரும் 9. ஸோ திஸ் இஸ் 27, இல்லை அப்படியே கூட எடுத்துக்கலாம், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், மைனஸ் 27/3. ஸோ we will get 27/6. cancel பண்ணோம்னா 9/2. this is the area between the parabola y equal to 4x minus x square and the line y is equal to x. என்ன கிடைக்குது ஏரியா 9/2. now we move to the next one. Find the area between the parabola y is equal to x square and the line y equal to 2x plus 3. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து given curves என்ன பண்ணணும், நம்ம ட்ரா பண்ணிக்கணும். This is y is equal to x square. The parabola facing upward, x square is equal to y. And the line y is equal to 2x plus 3. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏரியா பவுண்டட் பிட்வீன் தீஸ் டூ கர்வ்ஸ், இதுதான் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். சரியா, இப்போது நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஏரியா we know that area using the double integral dy dx. y varies from, நம்மளுக்கு yக்கு வந்து எப்போவுமே லிமிட்டு parallel to y axis. vertical strip எடுத்தோம்னா இங்கே y என்ன வருது, y equal to x square to இந்த இடத்துல y equal to 2x plus 3. ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. தட் இஸ் y varies from x square to 2x plus 3. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் என்ன வேரி ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே y equal to x square இருக்கு இல்லையா, y is equal to x square and y is equal to 2x plus 3. y equal to x square இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், x square is equal to 2x plus 3. we will get a quadratic equation in x. சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், x minus 3 into x plus 1 equal to 0. so we get two values for x, என்ன minus 1 and 3. so x varies from, left side என்ன, x varies from minus 1 and right side என்ன 3. சரிங்களா, அப்போ இது என்ன, இங்கே இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ -1, இங்கே என்ன 3. சரிங்களா, ஸோ x varies from -1 to 3. x varies from -1 to 3. therefore in the double integral substituting the limits, x varies from -1 to 3 and y varies from x square to 2x plus 3. x square to 2x plus 3 dy dx. ஃபஸ்ட் என்ன செய்யணும், வித் ரெஸ்பெக்ட் டு y தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா லிமிட்ஸ் என்ன இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ தட் இஸ் த லிமிட் ஃபார் y. ஸோ இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y, dy-ஐ இன்டெகிரேட் பண்ணால் y கிடைக்கும். லிமிட்ஸ் என்ன, அப்பர் லிமிட் 2x plus 3, லோவர் லிமிட்டு x square dx. இப்போ நம்ம இதுக்கு வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 2x plus 3, மைனஸ் சைன் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் x square into dx. now integrating with respect to x. ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டெகிரேட் பண்ணால் 2 into x-ஐ இன்டெகிரேட் பண்ணால் x square by 2 plus 3 into dx. இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், x minus x cube by 3. லிமிட்ஸ் என்ன, -1 to 3. சரிங்களா, இப்போ இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு லிமிட் அப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் என்ன வரும், 3 ஸ்கொயர். ஸோ 9 minus -1 ஸ்கொயர் இஸ் 1 plus 3 into 3 மைனஸ் சைன் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இது +1 ஆகிடும். -1/3 x cube 3 cube என்ன வரும், 27 மைனஸ் லோவர் லிமிட்டு -1 cube is -1, அதனால் இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், +1. ஸோ 9 - 1 8 plus
3 plus 1 4, 4 times 3 12 minus 1 by 3 28 சரிங்களா இது என்ன 20 minus 28 by 3 taking LCM 60 minus 28 by 3 which is equal to 32 by 3. This is the value of the integral. I is equal to 32 by 3. That is area of the curves bounded by these two curves. Area bounded by these two curves. Y is equal to x square and y is equal to 2x plus 3. And the area நம்மளுக்கு என்ன கிடைக்குது 32 by 3. Thank you students. Meet you all in the next video.